Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Lia. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. திருக்குர்ஆன் ஜூஸ் 23 சுருக்கம் வமாலியா கேட்கலாம். இந்த ஜூஸ் சூரா யாசீன் ஆயத் 22 முதல் தொடங்கி சூரா அஸ்-சாப்பா சூரா அஸ்-சுமர் ஆயத் 31 வரை இடம்பெறுகிறது. ஜூஸ் 23 ஆரம்பம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர்ரஹீம். இந்த ஜூஸ் 3 தூதர்களை நம்பிய ஒருவரின் அறிவுடையுடன் ஆரம்பமாகிறது. அவர் தனது மக்களிடம் கூறினார், என்னை படைத்த அல்லாஹ்வையே நான் ஏன் வழிபடக்கூடாது? இறுதியில் நீங்கள் எல்லாரும் அவரிடமே திரும்ப செல்லப் போகிறீர்கள். ஆனால் அந்த மக்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். அதற்கு அவரிடம் கூறப்பட்டது, நீ சொர்க்கத்தில் நுழை. அப்போது அவர் கூறினார், அல்லாஹ் என்னை மன்னித்து உயர்ந்தவர்களின் ஒருவராக வைத்திருக்கிறார் என்பதை என் மக்கள் அறிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் தனது மக்கள் உண்மையை அறிந்து நேர்வழியில் வரவேண்டும் என்று விரும்பினார். பின்னர் அல்லாஹ் கூறுகிறார், அந்த மக்களை அழிக்க பெரிய படை எதுவும் அனுப்ப தேவையில்லை. ஒரே ஒரு பெரும் சத்தம் சைஹா வந்தது. உடனே அவர்கள் அனைவரும் அழிந்து போனார்கள். அதன்பின் மனிதர்களுக்காக அல்லாஹ் படைத்த பல அருட்கொடைகளை அவர் நினைவூட்டுகிறார். இவை அனைத்தும் அல்லாஹ்வின் மகத்துவத்தை காட்டும் அடையாளங்களாகும். மறுமை நாள் நினைவூட்டல். அல்லாஹ் கூறுகிறார், சங்கு ஊதப்படும். அப்போது மக்கள் அனைவரும் கல்லறைகளிலிருந்து தங்கள் இறைவனிடமே விரைவாக எழுந்து வருவார்கள். சொர்க்கவாசிகளின் நிலை. அந்த நாளில் சொர்க்கவாசிகள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அவர்கள் மற்றும் அவர்களின் துணைவியர் நிழலான இடங்களில் அரியணைகளில் சாய்ந்து இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். அவர்கள் கேட்கும் அனைத்தும் வழங்கப்படும். அவர்களிடம் சொல்லப்படும் சலாம். இது கருணையுள்ள இறைவனிடமிருந்து வரும் வாழ்த்து. மறுமையில் சாட்சி. மறுமை நாளில் அல்லாஹ் கூறுகிறார், அன்று மனிதர்களின் வாய்களை நாம் முத்திரையிடுவோம். அவர்களின் கைகள் பேசும். கால்கள் அவர்கள் செய்த செயல்களுக்கு சாட்சியாக இருக்கும். சூரா யாசீன் முடிவில் அல்லாஹ் கூறுகிறார், ஒரு விஷயத்தை அவர் விரும்பினால் ஆகு என்று மட்டும் கூறுவார். அது உடனே நிகழ்ந்துவிடும். எல்லா ஆட்சியும் அல்லாஹ்வின் கைகளில்தான் உள்ளது. இறுதியில் அனைவரும் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும். சூரா சாஃபாத் தொடங்குகிறது. இந்த சூரா மலக்குகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தான் வானங்களில் பூமியின் மற்றும் அவர்க்கிடையில் உள்ள அனைத்திற்கும் ஒரே இறைவன் என்று அறிவிக்கிறார். அல்லாஹ் வானத்தை நட்சத்திரங்களால் அழகுபடுத்தியுள்ளார். அவை ஷைத்தானிடமிருந்து வானத்தை பாதுகாக்கின்றன. கியாமத் நாளில் ஷிர்க் செய்தவர்கள், அல்லாஹ் உடன் இணை வைத்தவர்கள் தங்கள் சிலைகளுடன் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் உண்மையான முஹ்மின்களுக்கு நன்மையான பலன் கிடைக்கும். அவர்கள் சொர்க்கத்தின் தோட்டத்தில் அமர்ந்து இன்பமாக இருப்பார்கள். நரகவாசிகளுக்கு ஜஹூம் மரத்தின் கசப்பான பழங்களும் கொதிக்கும் நீரும் வழங்கப்படும். நபி இப்ராஹிம் அலைசலாம் மற்றும் நபி இஸ்மாயில் அலைசலாம். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை சோதித்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அவர் தனது மகன் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களை பலி கொடுக்கும் படி கட்டளையிட்டார். அவர்கள் இருவரும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிய தயாரானார்கள். கடைசி நேரத்தில் அல்லாஹ் இஸ்மாயில் அலை அவர்களின் இடத்தில் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை பலியாக மாற்றினார். இதனை நினைவு கூர்ந்து ஈதுல் அத்துஹா நாளில் பலி கொடுக்கும் வழக்கம் முஸ்லிம்களுக்கு அமைக்கப்பட்டது. நபி யூனுஸ் அலைசலாம் சம்பவம். நபி யூனுஸ் அலைசலாம் தங்கள் மக்களின் மறுப்பால் வருந்தி அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நகரை விட்டு வெளியேறினார். கடலில் பயணம் செய்தபோது அவரை கடலில் வீசினார்கள். ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. அந்த மீனின் வயிற்றில் அவர் அல்லாஹ்வை நினைத்து தௌபா செய்தார். அவர்
அல்லாஹ்வை புகழாமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை அங்கேயே இருந்திருப்பார். அல்லாஹ் அவரை மீனின் வயிற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றினார். சூரா சாத் தொடக்கம். இந்த சூறாவில் உண்மையை ஏற்க மறுத்த முஷ்ரிக்கீன்களின் அகம்பாவம் பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவர்கள் கூறினார்கள், எங்களிடமிருந்து ஒருவன் எச்சரிப்பாளராக வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் முன்னர் பாவங்களால் அழிக்கப்பட்ட பல சமூகங்களை நினைவூட்டுகிறார். நபி தாவூத் அலைசலாம். நபி தாவூத் அலைசலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு வழக்கில் நீதிபதி ஆக்கி சோதித்தார். அது ஒரு சோதனை என்பது உணர்ந்ததும் அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். நபி சுலைமான் அலைசலாம் அவர்கள். அல்லாஹ் நபி சுலைமான் அலைசலாம் அவர்களையும் சோதித்தார். அவர் அல்லாஹ்விடம் ஒரு தனித்துவமான அரசை வேண்டினார். அல்லாஹ் அவரது துவாவை ஏற்று காற்றையும் ஜின்களையும் அவருக்கு கட்டுப்படுத்தினார். நபி அய்யூப் அலைசலாம். நபி அய்யூப் அலைசலாம் கடுமையான நோயாலும் துன்பங்களாலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் மிகுந்த பொறுமையுடன் இருந்தார். பின்னர் அல்லாஹ் அவரை குணப்படுத்தி அவருக்கு குடும்பத்தையும் மேலும் நன்மைகளையும் அளித்தார். சூரா அஸ்-ஸுமர் தொடக்கம். இந்த சூரா ஒரு முக்கியமான செய்தியை கூறுகிறது. அல்லாஹ்வை மட்டும் உண்மையாக வழிபட வேண்டும். சிலர் கூறுகிறார்கள், இந்த பாதுகாவலர்களை அவுலியாவை நாம் வழிபடுவது அவர்கள் நம்மை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக்குவதற்காகத்தான். ஆனால் அல்லாஹ் கூறுகிறார், பொய் பேசும் நம்பாதவர்களை அல்லாஹ் வழிநடத்த மாட்டான். அல்லாஹ் யாரையும் தனது மகனாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒரே இறைவன், முழு அதிகாரம் உடையவன். மறுமை நாள் கணக்கு. ஒவ்வொரு மனிதரும் தங்கள் செயல்களுக்கு தாங்களே பொறுப்பு. ஒருவர் மற்றவரின் பாவத்தை சுமக்க முடியாது. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லாஹ்வின் அருளாகும். முஹ்மின்களின் இதயம் அல்லாஹ்வை நினைத்தால் மென்மையாகிறது. குர்ஆனை கேட்கும் போது அல்லது ஓதும் போது அல்லாஹ்வை பயப்படுவோரின் தோளில் நடுக்கம் ஏற்படும். அல்லாஹ் கூறுகிறார், குர்ஆன் ஒரு வழிகாட்டும் புத்தகம். அதில் எந்த வளைவும் இல்லை. அதை பின்பற்றுபவர்கள் நேர்வழியில் நடந்து கடுமையான தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஜூஸ் 23 முடிவு. நண்பர்களே, யுவர் சிம்பிளி லியா சேனல் பக்கத்தில் நான் முன்பே குர்ஆன் ஜூஸ் சுருக்கங்களை விரிவாக பகிர்ந்துள்ளேன். அது அனைவருக்கும் பயன் பெறுவதற்காகவே. நீங்கள் இந்த நன்மையான செயலின் ஒரு பகுதியாக சதகாய ஜாரியா நன்மையை பெறுங்கள் இன்ஷா அல்லாஹ். தயவு செய்து தொடர்ந்து லைக், ஷேர், கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சேனலை ஆதரிக்கவும். இதன் மூலம் வரும் குர்ஆன் தொடர்பான புதிய பதிவுகளை நீங்கள் தவறாமல் பெற முடியும் இன்ஷா அல்லாஹ்.